வணக்கம். டென்டல் ஃப்ளூரோசிஸ் இது எதனால் வருது, அதை நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். டென்டல் ஃப்ளூரோசிஸ் அப்படின்னா என்னங்க? சின்ன வயசில், அதாவது ஒரு 8 வயசுக்குள்ளே நம்ம குடிக்கிற தண்ணியில் ஃப்ளூரைடு அப்படிங்கிற மினரல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பெர்மனண்ட் பற்களில் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஸ்டெயின்ஸை உண்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் ஃப்ளூரோசிஸ் ஸ்டெயின்ஸ். 8 வயசுக்குள்ளே அப்படிங்கும்போது நம்மளுக்கு வாயில் பால் பற்கள் தான் இருக்கும். அந்த சமயத்தில் குடிக்கிற தண்ணினால் எப்படி பெர்மனண்ட் பற்களில் ஸ்டெயின்ஸ் உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் பற்களோட எனாமல் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகிடுங்க. ஆனால் இந்த பெர்மனண்ட் பற்களோட எனாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 8 வயசுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம உடம்பில் ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபார்ம் ஆகிற எனாமலை பாதித்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஸ்டெயின்ஸ் இருக்கிற எனாமலாக அதை மாற்றிடும். இந்த ஃப்ளூரோசிஸோட சிவியரிட்டியை பொறுத்து அதை நம்ம 3ஆக பிரிக்கலாங்க. மைல்டு, மாடரேட், சிவியர். இந்த மைல்டு ஃப்ளூரோசிஸில் நம்ம பல்லோட எனாமலில் அங்கங்கே ஒயிட் ஃப்ளேக்ஸ் இருக்குங்க. பேப்பர் ஒயிட் கலரில் நம்ம எனாமல் இருக்கும். நம்ம சிரிக்கும் போது அது ஒரு ஃப்ளூரோசிஸ் எனாமல் அப்படின்னு தெரியாது. அடுத்ததான் மாடரேட். இதில் எனாமலில் மைல்டு ப்ரௌன்லேருந்து டார்க் ப்ரௌன் கலர் முடியவே ஸ்டெயின்ஸ் இருக்கலாம். அடுத்ததான் சிவியர் ஃப்ளூரோசிஸில் இந்த டார்க் ப்ரௌன் ஸ்டெயின்ஸோடு சேர்த்து நம்ம எனாமலில் அங்கங்கே குழியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. நம்ம உடம்பில் ஃப்ளூரைடு கண்டென்ட்டோட லெவல் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃப்ளூரோசிஸோட பாதிப்பும் மைல்டு, மாடரேட், சிவியர்லேருந்து நம்மளுக்கு மாறுபடலாம். இந்த ஃப்ளூரோசிஸ்னால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளூரோசிஸ் எனாமல் இருக்கிறவங்க சிரிக்கும்போது பல்லு அசிங்கமாக ப்ரௌன் கலர்லேயோ இல்லை டார்க் ப்ரௌன் கலர்லேயோ தெரியும். இந்த காஸ்மெட்டிக் பிரச்சனையை தவிர பல்லில் வலி வர்றதோ இல்லை அதிகமான சொத்தை வர்றதோ கூச்சம் வர்றதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஃப்ளூரோசிஸ் எனாமல் இருக்கிறவங்க பல்லுக்கு கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, எனாமல் ஹெல்த்தியாக இல்லாத காரணத்தினால அந்த கிளிப்பு பல்லில் போய் பாண்ட் ஆகிற தன்மையில் பிரச்சனைகள் வரலாம். ஃப்ளூரோசிஸ் வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம குடிக்கிற தண்ணியில் ஃப்ளூரைடு கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். யூஸ்வலாக கிணத்து தண்ணி இல்லை போர்வெல் தண்ணி அதை அப்படியே குடிக்கிறவங்களுக்கு தாங்க இந்த பிரச்சனை வரும். நார்மலாக இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்ததான் நம்ம எனாமல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ண வேண்டியது அவசியம். அந்த மாதிரி ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணும் பொழுது குழந்தைங்க அதை ஸ்வாலோ பண்ணிடாமலும் பார்த்துக்கணும். இப்போது இந்த ஃப்ளூரோசிஸ் எனாமலை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எவ்வளோ நல்லா ப்ரஷ் பண்ணாலும் இல்லை டென்டல் க்ளீனிங் பண்ணிக்கிட்டாலும் இந்த ஸ்டெயின்ஸ் போகாதுங்க. ஒரு மைல்டு டு மாடரேட் ஸ்டெயின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டென்டல் ப்ளீச்சிங் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். அதே இது ரொம்ப சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளூரோசிஸாக இருந்துச்சு அப்படின்னா காஸ்மெட்டிக் க்ரௌன்ஸ், அதாவது நம்ம பல்ல சின்னது பண்ணி அதுக்கு மேலே வெள்ளை கலரில் அழகாக க்ரௌன்ஸ் போட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.